ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஃப் இயர்லி லீவ் எல்லாம் முடிச்சு ஸ்கூல் திறந்துட்டாங்க. எல்லாரும் ஆஃப் இயர்லி லீவ் என்ஜாய் பண்ணீங்களா? இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிங்களா? ஹாப்பியா? சரி வாங்க, இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதை கேட்கலாம். தெனாலிராமன் கதை. தெனாலிராமன் ரொம்பவே புத்திசாலி, சாதுரியமாக பிரச்சனைகளை கையாள்றவர். எந்த ஒரு விஷயமானாலும் அலசி ஆராய்ந்து அதற்கு சரியான ஒரு தீர்வை சொல்கிறவர் தெனாலிராமன் அப்படிங்கிற ஒரு புலவர். விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயர் அப்படிங்கிற அரசர் ரொம்ப சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தார். தன்னோட மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சிறந்த அரசாட்சி செஞ்சுட்டு வந்தவர் கிருஷ்ணதேவராயர். அவரோட அரசவையில் ஒரு புலவர் தான் தெனாலிராமன். அரசருக்கு தேவையான நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சி கொண்டு வந்து கொடுக்கறதுல ரொம்பவே கை தேர்ந்தவர். அரசர் தெனாலிராமனுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை பார்த்து மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறாமை. எப்படியாவது இவருக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படின்னு அப்பப்போ ஒரு பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் தோற்று போய்கிட்டும் இருப்பாங்க. அதையெல்லாம் கண்டுக்காமல் தெனாலிராமன் ரொம்பவே புத்திசாலித்தனமாக அதிலிருந்து வெளியவும் வந்துடுவார். அரசர்கிட்ட தொடர்ந்து நல்ல பேரும் எடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் அரசரவை கூட்டுது. எல்லா மந்திரிகளும் உட்கார்ந்துருக்காங்க. அரசர் தன்னோட மந்திரிகளை பார்த்து கேட்குறாரு, நான் சின்ன வயசில் சொர்க்கம் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாகவும் இருக்குமா, மகிழ்ச்சி தரக்கூடிய நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குமா, அதை தான் சொர்க்கம் அப்படின்னு சொன்னாங்க. இது நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டது. உங்களுக்கு யாருக்காவது சொர்க்கத்தை பற்றி தெரியுமா? அந்த இடம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? எனக்கு அங்கே போகணுன்னு ஒரே ஆசை. யாராவது சொல்லுங்கள், ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அரசர். எல்லா மந்திரிகளும் திருன்னு முழிக்கிறாங்க. என்ன தெனாலிராமா, நீ அமைதியாகவே இருக்க, உங்கள்கிட்ட இருந்தும் எந்த பதிலையும் காணுமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே தெனாலிராமன் சொல்கிறான், அரசே, உங்களுக்கு நான் சொர்க்கத்தை காமிக்கிறேன். எனக்கு அதுக்கு கொஞ்சம் நாட்களும் வேணும், கொஞ்சம் பொற்காசுகளும் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. தெனாலிராமனோட இந்த பதிலை கேட்டு எல்லா அமைச்சர்களும் சிரிக்கிறாங்க. யாரும் கேலி பண்ண வேண்டாம் தெனாலிராமனை, அவர் என்னதான் பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொற்காசுகளை நிறைய கொடுத்து அனுப்புகிறாரு அரசர். கொஞ்ச நாளாக தெனாலிராமனை அரசவைக்கே காணும். கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் அரசரவை கூடுது. என்ன தெனாலிராமனை கொஞ்ச நாளாக ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லி அரசர் கேட்குறாரு. நிறைய பொற்காசுகள் கொடுத்தீங்க இல்லையா அரசே, அதை வாங்கிக்கிட்டு எங்கேயோ போயிட்டாரு, அவர் எதுக்கு இனிமேல் அரசவைக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி மற்ற அமைச்சர்கள் சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் சரியாக தெனாலிராமன் அரசவைக்குள்ளே வராரு. என்ன தெனாலிராமா, கொஞ்ச நாளாக உன்னை அரசவை பக்கமே காணமே அப்படின்னு கேட்குறாரு அரசர். அரசே, உங்களை நான் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நாளைக்கு காலையில் நம்மளோட பயணம் தொடங்குது, நாம் சொர்க்கத்தை நோக்கி போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதற்கான ஏற்பாடுகளெல்லாம் கொஞ்சம் பண்ணிட்டு வந்தேன், அதனால் எனக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, அரசர் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறாரு தெனாலிராமன். சரி, நாளைக்கு காலையில் நம்மளோட பயணம் புறப்படுது, இதில் எந்த மாற்றமும் இல்லை, நாம் சொர்க்கத்தை பார்க்க போகிறோம் சரியா அப்படின்னு அரசவையில் முடிவு பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் அரண்மனையை விட்டு எல்லாருமே கிளம்புறாங்க. தெனாலிராமன் சொன்ன மாதிரி சொர்க்கத்தை காமிக்கிறதுக்கு எல்லாரையும் அழைச்சிட்டும் போகிறாரு. கொஞ்ச தூரம் பயணம் போகுது. ஒரு அழகான காட்டுப்பகுதி, அழகான இயற்கை காட்சிகளோட நீர் ஊற்றுகளோடு இருக்கிற இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு இடத்துல எல்லாரையும் நிற்க சொல்கிறாரு தெனாலிராமன். நாம் இங்கே தங்கி கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு நம்மளோட பயணத்தை தொடங்கலாம் அரசே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுவும் நல்ல யோசனை தான், நம்ம இங்கே இன்றைக்கி தங்கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லி அரசரும் முடிவு பண்ணுறாரு. தன்னோட வீரர்களை பார்த்து இங்கே தங்கிறதுக்கான ஏற்பாடுகள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் போகுது. அரசருக்கு அந்த இயற்கையான சூழ்நிலை ரொம்பவே பிடிச்சு போயிடுது. அழகான பறவைகள், நிறைய பசுமையான மரங்கள், நீர் ஊற்று அப்படின்னு ரொம்பவே அந்த இடத்த ரசிக்கிறாரு. அவர் மனசு முழுக்க மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைஞ்சிருக்கு.
கொஞ்ச நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கை நிறைய பழங்களோட தெனாலிராமன் வராரு. அரசே, உங்களுக்காக தான் இந்த பழம் கொண்டு வந்தேன், சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த இயற்கையான சூழ்நிலையில் அதை அனுபவித்தபடியே அந்த பழத்தை சாப்பிட்ட அரசருக்கு ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு மன நிறைவு கிடைக்குது. ஆஹா, அருமை தென்னாலி, ருசியான பழம், அருமையான சூழ்நிலை, எனக்கு சொர்க்கத்தையே உணர்றது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அரசர். அம்மா, நான் உங்கள்கிட்ட கேட்டதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலையே, எங்கேயே கொஞ்ச நாளாக உன்னை காணோமே அப்படின்னு கேட்குறாரு. அரசே, நீங்கள் கொடுத்த பொற்காசுகளில் நிறைய மரக்கன்றுகள் வாங்கியிருக்கேன், விதைகள் வாங்கியிருக்கேன். நம்ம விஜயநகரம் முழுக்க நிறைய இடங்களில் செடிகளும் மரங்களும் வளர்க்குறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு வரேன். இந்த இயற்கையான சூழ்நிலை எவ்வளவு அழகாக ரம்மியமாக சொர்க்கம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னீங்க. நம்ம விஜயநகரத்தையே நான் சொர்க்கமாக மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தெனாலிராமன். இந்த யோசனையை கேட்ட உடனேயுமே கிருஷ்ணதேவராயருக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஆகிடுது. ரொம்ப நல்ல வேலை செஞ்சீங்க தெனாலி, உங்களை மாதிரி இப்படி யோசிக்கிறதுக்கு தான் எனக்கு ஒரு ஆள் வேணும். நம்ம விஜயநகரமே சொர்க்கமாக இருந்தால் நம்ம மக்கள் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க. மீண்டும் அரசர்கிட்ட இருந்து ஒரு நல்ல பேர் எடுக்கிறாரு தெனாலிராமன். என்ன குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா? நாம் சொர்க்கம் நிம்மதி அப்படின்னு வேறு ஒரு இடத்த தேடி போகிறத விட நம்ம இருக்கிற இடத்தையே அப்படி மாற்றுறது தான் புத்திசாலித்தனம் இல்லையா? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கதையில் சந்திக்கலாம். பாய் குட்டீஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.